அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கு ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி உங்களோட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்க பிரதானமான 3 பொருட்களை வச்சு தான் நான் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். சுகர் 7 முதல் 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பால்மா எடுத்துக்கிறேன். ஸ்ரீலங்கன் பிராண்டான பத்தி பால்மாவில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். 85 கிராம் பேக்கெட் உள்ள வேப்பர்ஸ் பிஸ்கட் எடுத்துக்கிறேன். அதில் எல்லாமாக 14 பீசஸ் வேப்பர்ஸ் பிஸ்கட் இருந்துச்சு. அதோட 500 ml அளவான சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் தான் நான் எடுத்து வச்சுருந்த பால் மாவை கரைச்சி கொள்கிறது. நகைச்சூட்டுட அளவு தான் சுடு தண்ணி எடுத்துக்கிறது. சுடு தண்ணின்றதுனால பால் மாவெல்லாம் குயிக்காகவே கரைஞ்சிடும். ஒரு பிளெண்டர் கப் எடுத்துக்கிறேன். வேப்பர்ஸ் பிஸ்கட் எல்லாத்தையும் இது மாதிரி உடைச்சி பிளெண்டர் கப்பில் சேர்த்துக்கொள்ளவும். அப்போ தான் அரைச்சிக்கும் போது குயிக்காக அரைப்படும். அந்த பிஸ்கட்டுக்கு மேலாலேயே நான் கரைச்சி வச்சுக்கிற பாலையும் ஊற்றிக்கொள்கிறேன். ஈஸியாக வீட்டில் உள்ள பொருள் வச்சு செய்கிறன்றதுனால தான் நான் பால்மா எடுத்தது. உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். கூடவே 7 டேபிள் ஸ்பூன் அளவான சுகரையும் சேர்த்து நல்லா அரைச்செடுக்க வேணும். 5 நிமிஷமாவது குறைஞ்சது அரைச்செடுத்தால் தான் எந்த வித துண்டுகளும் இல்லாமல் அரைப்பட்டு வரும். சுகர் சேர்க்கும் போது எங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளையிலும். பிஸ்கட்லேயும் இனிப்பிக்கும் என்றாலும் ஐஸ்கிரீமில் கூடுதலாகவே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால நான் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவான ஸ்வீட் சேர்த்திக்கிறேன். பிளெண்டர் கப்பில் அரைச்செடுத்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு சட்டி வச்சு சேர்த்துக்கொள்கிறேன். அதை நான் நல்லா சூடாக்கி எடுக்க போகிறேன். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேணும். பால் கொதிக்கிற மாதிரி நல்லா கொதித்து வர வேணுமென்று அவசியம் இல்லை. லேசாக சூடாகி வரும் போதே இதை இறக்கி கொண்டா நல்ல. இப்போது இருந்ததுக்கு ஓரளவு திக்காக இருக்குது. இந்த திக்னஸ்லேயே எங்களுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி கொள்ள இயலும். அடுப்பை ஆஃப் பண்ணி நான் இந்த சட்டியை கொஞ்சம் நல்லா ஆற விடுகிறேன். அதுக்கு பிறகு தான் நான் இதை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணும். ஐஸ்கிரீமை சேர்க்குறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் நல்லா மூடி இறுகி மூடக்கூடிய ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா ஆற வச்ச இந்த ஐஸ்கிரீமை நான் இந்த கண்டெய்னரில் சேர்த்துக்கொள்கிறேன். 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கட்டாயமாக மூடி கொண்டு வச்சு மூடி தான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்கெட்டை நான் 2 ஹவர்ஸுக்கு பிறகு எடுத்துக்கிறேன். இது ஓரளவு செட்டாகி வந்திருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதை இப்போ நான் திரும்பவும் நல்லா பிளெண்டர் கப்பில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். ஐந்து நிமிஷங்கள் அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் அரைச்செடுக்க வேணும். திரும்பவும் நான் இதே கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி வரும். இது வெனிலா ஃப்ளேவர் வேப்பர்ஸ்ன்றதுனால மிக்சிங் ஃப்ளேவராக சாக்லேட் கொஞ்சம் சேர்ப்போம்னு நினச்சேன். அதனால் நான் எல்லா மிக்சிங்கையும் பாக்ஸில் சேர்க்க இல்லை. கொஞ்சம் மிக்சிங்கையை பிளெண்டர் கப்லேயே வச்சுக்கிறேன். அதுக்கு நான் ஸ்ரீலங்கன் பிராண்ட் மோத்தா கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன்,
அதில் கசப்பு தன்மை திரும்பவும் தெரியாமைக்க வேண்டுமென்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து திரும்பவும் பிளெண்டர் கப்பில் போட்டு அரைச்செடுத்து கொள்கிறேன். கொக்கோ மிக்சிங்கையும் வெனிலா மிக்சிங்க்கும் மேலாலேயே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் வெனிலா வேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அண்டு ஃப்ளேவரில் வேப்பர்ஸ் பிஸ்கட் கிடைக்குது. எங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அதையும் சேர்த்துக்கொள்ள இயலும். வெனிலா அண்ட் சாக்லேட் மிக்சிங்கை ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு ஒரு லஞ்ச் ஷீட் வச்சு காட்டுற மாதிரி மூடிக்கொள்வேன். பாஸ்கெட்டை நல்லா மூடி போட்டு 8 மணித்தியாலத்துக்கு ஃப்ரீசரில் வைக்க வேணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி வரும். எட்டு மணித்தியாலத்துக்கு பிறகு ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிக்குது பாருங்கள். வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கும் இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ ஸ்மூத்தாக செட் ஆகி வந்திருக்குதுண்டு. இதில் டேஸ்ட்டும் கூட அப்படித்தான். வேப்பஸோ பால் மாவோ வச்சு செஞ்சதுன்றது கொஞ்சமும் விளங்காது. நாங்கள் எப்படி கடையில் ஐஸ்கிரீம் வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்டோட அதே ஃப்ளேவரோட கொஞ்சமும் குறையாமல் இந்த ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு டேஸ்டியான பிரயோசனமான ஈஸியான ஒரு ரெசிபியோட திரும்பவும் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.